சம்மர் ஹாலிடேஸ் வந்தாலே போதும் கிரிக்கெட் விளையாடுறோன்னு கிளம்பிடுவோம். வீட்டில் செம்ம திட்டு விழுவோம், வெயிலில் சுத்தாத அது இதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கண்டுக்காமல் போயிட்டு கிரிக்கெட் விளையாடுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கேரம் போர்டெல்லாம் எல்லார் வீட்டிலலாம் இருக்காது. யாருன்னா ஒருத்தன் தான் வச்சுருப்பான். அவன் வீட்டில் போய்ட்டு ஒரு நாள் கிரிக்கெட்டு ஒரு நாள் கேரம்னு டைம் டேபிள் போட்டு விளாண்ட காலம்லாம் அதெல்லாம் தனி. சில நேரம் பேட் இருக்காது, வெறும் பால் மட்டும் இருக்கும். பால் வச்சு 7 ஸ்டோன் விளையாடுறது, இந்த முதுகு பஞ்சர் விளையாடுறது, ஹைட் அண்ட் கேட்ச் விளையாடுறது, இந்த மாதிரி பல கேம்ஸ் விளாண்டுட்டு இருந்தோம். அப்புறம் இந்த கண்ணாமூச்சி சின்ன பசங்களோட சேர்ந்து விளையாடுறதெல்லாம் தனி ஜாலியாக இருக்கும். அப்புறம் இந்த வீடியோ கேமிங் கன்சோல் இதெல்லாம் எங்கள் வீட்டில் கிடையாது. யாருன்னா ஃப்ரெண்டு வீட்டில் கடை வாங்கி வந்து போட்டால் கூட வீட்டில் போட விட மாட்டாங்க. டிவி ரிப்பேர் ஆகுதுன்னு சொல்லிட்டு போட விட மாட்டாங்க. இந்த டாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ₹1 5 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். ஸ்கூலுக்கு வெளியே வைப்பாங்க. தினம் ஒரு டாய்ஸ் வாங்கி விளாடுவோம் வீட்டில் கொடுக்குற ₹1 வச்சு. அப்புறம் இந்த வீடியோ கேம் வீடியோ கேம்னு சொன்ன இருக்கும். அது மாதிரி இந்த லேசர் லைட்டு, அப்புறம் இந்த காயின் வச்சா எத்தனை ஓடக்கூடாது இந்த பப்பி பேங்க்கு. இப்போலாம் இந்த ஹாட் வீல் கார்ஸ் வாங்குறாங்க. ஆனால் நாங்களாம் இந்த கார் வந்து ₹5 வாங்குவோம். அப்போது நம்ம பட்ஜெட்டுக்கு இது தான் கட்டுப்படி ஆகும். அப்புறம் பம்பர் விளையாடுறது, அப்புறம் டயர் ஓட்டுறதெல்லாம் நாங்கள் கிங்குன்னு சொல்லணும் ஒரு காலத்தில். இதெல்லாம் ஒரு கேமாக விளாடும். இது நல்ல ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாகவும் இருக்கும் நமக்கு. அதனால தான் என்னவோ நம்ம கொஞ்சமாவது ஹெல்த்தியாக இருக்க காரணம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பெரிய சைக்கிள் ஆக்சுவலாக காலில் எட்டாது, அதனால நம்ம மரப்படல் தான் அடிப்போம். இந்த பார்க்குறவங்களாம் கொஞ்சம் கலாய்ப்பாங்க. இருந்தாலும் அதெல்லாம் ஒரு ஜாலி தான். அப்புறம் பொண்ணுங்க கூட சேர்ந்து இந்த பாண்டி விளையாட்டு விளாட்றது, கோலி விளையாடுறது, இந்த மாதிரி 90s கிட் வந்து மோஸ்ட்லி வெளியே தான் விளாண்டுருப்போம்னு நினைக்கிறேன். நம்மளாம் அவுட்டோர் கேம்ஸ் தான் நம்மளாம். இந்த ஆவின் மணி விளையாடுறப்போ எத்தனை பேர் கீழே வந்து மூக்கு உடஞ்சிருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் விழுந்திருக்கேன்.